அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீஷத்துவத்தினுடைய தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக பாவ சரீரத்தோடு சீஷனின் போராட்டம் என்கிற தலைப்பின் கீழாக இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த சீஷத்துவத்தின் செய்திகள் கொஞ்சம் அதிகமான நேரத்தை எடுத்தாலும் நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்துக்குள்ள நம்முடைய ஆராதனை நேரங்கள் முடிவடையும். ஆகவே நீங்கள் கவனமாக இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தையானது வெறுமனே நாம் நோட்டில் எழுதி வைப்பதினால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. இதை நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தும் போது மாத்திரமே இந்த கர்த்தருடைய வார்த்தையின் விடுதலையின் வல்லமையை நாம் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அதனால நோட்டில் எழுதுவதை காட்டிலும் உங்கள் இருதயத்தில் எழுதி கொள்ளவும் உங்கள் வாழ்க்கையில இதை அபியாசப்படுத்தவும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில 3 விதமான சத்துருக்களை குறித்து வேதாகமம் போதிக்கிறது. 1 உலகம், 2 பிசாசு, 3 மாமிசம். 3வது மாமிசம். இந்த 3ம் ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே சத்துருக்களாக காணப்படுகிற காரியமாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது எந்த அடிப்படையில் என்றால், எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலே நாம் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாய் இருந்த அந்த சூழலுக்கு காரணமே இந்த 3 காரியங்களும் தான். மனசும் மாமிசமும் விரும்புகிறவைகளை செய்தோம், பிசாசுடைய வஞ்சகத்தின்படி நடந்தோம், உலகத்திற்கு ஒத்தவர்களாக காணப்பட்டோம். இதுவே நம்முடைய கடந்த கால மரணத்துக்கான ஒரு காரணமாக இருக்கிறது. இப்போ அதிலிருந்து ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில திரும்பவும் இவைகள் நம்மோடு கூட போராடுகிறது என்றுதான் வேதத்திலே பார்க்கிறோம். இப்படி போராடுகிற போராட்டத்துல மிக முக்கியமான ஒன்று நம்முடைய மாமிசத்தோடு நாம் சந்திக்கிற ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை குறித்த ஒரு சில காரியங்களை தான் இன்றைக்கு நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சில வசனங்கள் தான், அதிகமான வேதாகம குறிப்புகள் இருக்காது. ஆனால் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியங்களை மாத்திரம் கவனமாக பார்க்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. 3 விதமான சத்துருக்களை குறித்து வேதம் பல பகுதிகளிலே சொல்லி வருகிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் 1வது நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எப்படி எழுதியிருக்கிறது? பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த வசனத்துல 2 பதங்கள் பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்குது. அதாவது தற்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியான நிகழ்வாக அந்த வசனத்துல 2 பதங்கள் இருக்கிறது. என்னதெல்லாம்? 1 போர் செய்கிற அப்படிங்கிறது அது பிரசன்ட் கண்டினியூஸ். அதே போல மாம்ச இச்சைகளை விட்டு விலகி என்பதும் பிரசன்ட் கண்டினியூஸ். நல்ல கவனிங்க, இந்த 2 வார்த்தைகளின் தீவிரத்தை நாம் உணர்ந்தோமானால் ஒரு இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற போராட்டம் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, அந்நியர்களும் பரதேசிகளும். நித்தியத்தை குறித்த நம்பிக்கையோடு ஆபிரகாமை போல அழைக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த உலகத்திலே ஒரு டெம்பரவரியான கூடாரத்தில் இருக்கிறோம் என்றும், ஒரு நிலையான நகரத்திற்காக காத்திருக்கிறோம் என்கிற சிந்தையோடு வாழுகிற அந்த பரிசுத்தவான்களை தான் இந்த அடைமொழி சொல்கிறது. நாம் யாரா இருக்கிறோம்? அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். அப்படி இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு, உங்களுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக என்ன செய்கிறது? என்ன நடந்துட்டு இருக்குது? ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ என்னுடைய விசுவாசம் நித்தியமான நிலையான நகரத்தை குறித்தது. அதற்காகத்தான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதற்காகத்தான் ஆண்டவர் என்னை மீட்டிருக்கிறார் என்பதையெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட எனக்குத்தான், என்னுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாகத்தான் மாம்சத்திலிருந்து என்ன நடக்கிறதா? ஒரு போர் நடக்கிறது. அப்போ எப்பொழுதெல்லாம்
நான் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் வளர்வதற்கு தேறுவதற்கு நான் முயற்சிகளை எடுக்கிறேனோ அப்பொழுது இந்த போரும் கொஞ்சம் தீவிரப்படுகிறது. இந்த போரும் என்ன செய்கிறது? தீவிரப்படுகிறது. ஆனா அதுல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, ஒரு பக்கத்துல போரும் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குது, நம்ம விட்டு விலக வேண்டிய காரியங்களும் தொடர்ச்சியாக நடக்க வேண்டிய நிகழ்வு. ரெண்டுமே என்ன செய்யணும்? தொடர்ச்சியாக. இது ரொம்ப கவனிக்கணும் ஐயா. முதல்ல அநேக கிறிஸ்தவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாம்சத்தோடு ஒரு போராட்டம் இருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். முதலாவது உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது என்பதை என்ன செய்யுங்கள்? அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, அது தொடர்ச்சியான ஒரு போர். அந்த போர்ல நீங்க தொடர்ச்சியாக ஜெயிப்பதற்கு போராடி கொண்டே இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? ஏதோ திடீரென்று ஒரு நாள் மேடையில ஏறி என்னுடைய அழகை காட்டுவதற்காக நான் நடப்பது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. மாறாக இது தொடர்ச்சியாக என்னுடைய மாமிசத்திலிருந்து எழும்புகிற ஆசை இச்சைகளோடு நான் போராட வேண்டியவன் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டியது அவசியம். ஆனால் தொடர்ச்சியான அந்த போராட்டத்தை அநேக கிறிஸ்தவர்கள் அறியாததினால்தான் அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். என்ன சோர்ந்து போறாங்க? ஒரு முறை போராடுறாங்க, ஜெயிச்சிடறாங்க அல்லது விழுந்துடுறாங்க. எது நடந்தாலும் தொடர்ச்சியான 4 நிகழ்வுகளுக்கு பிறகு என்னடா இது போராட்டமான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆயிருது. நல்ல கவனிங்க, இந்த போராட்டம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்திம காலம் வரைக்கும் அல்லது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை வரைக்கும் நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போ இந்த இடத்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற இந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவினால் எழுதப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில நாம் கவனமாய் வாழ வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. அல்லேலூயா. சரி, இந்த மாம்ச இச்சை அல்லது மாமிசம் என்று சொல்லும்போது அதை குறித்து ஜான் பைப்பர் என்கிற கர்த்தருடைய பரிசுத்தவான் ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அடிபணியாத சீரழிவின் வேர். அவருக்கு அந்த மாம்சத்துக்கு அவர் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை என்னதெல்லாம்? அடிபணியாத சீரழிவின் வேர். ஒன்று. இரண்டாவது, இது பெருமை உள்ளது. மூணாவது, அதிகாரத்திற்கு அடிபணியாத இழிவுபடுத்தும் ஒழுக்கக்கேடு. ஒரு நீண்ட வார்த்தை. அதிகாரத்திற்கு அடிபணியாத இழிவுபடுத்தும் ஒழுக்கக்கேடு. நாலாவது, சுயசார்புடையது. சரி, இப்போ மாமிசம் என்கிற ஒரு எதிரி உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்து கொண்டே இருக்கிறது. அந்த மாமிசம் என்கிற வார்த்தைன்னு சொல்லும்போது நம்ம சாதாரணமா என்ன நினைப்போம்னா, நம்முடைய சரீரத்தை அப்படிதான் மனசுல வச்சுக்குவோம். ஆனா இங்க இன்னும் கூர்மையான ஒரு பார்வைக்கு நம்ம போக வேண்டியிருக்குது. எனக்குள்ளே இயங்குகிற, எனக்குள்ளே செயல்படுகிற ஒரு காரியம் அது எப்படிப்பட்ட சுபாவத்தோட இருக்குதுன்னா அடிபணியாத ஒன்று. அது என்ன செய்யாது? அடிபணியாது. ஏன் என்ன நான் திரும்பவும் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா, எனக்குள்ள இருக்கிற இந்த மாம்சம் சீரழிவினுடைய வேர் அது அடிபணியானது. அது என்ன பண்ணாது? அடுத்தது அதுக்குள்ள என்ன இருக்குது? பெருமை இருக்குது. அடுத்தது அது அதிகாரத்துக்கு கீழ் அடங்காது. ரொம்ப கவனிக்கணும். அது இன்னொரு அத்தாரிட்டிக்கு கீழே என்ன செய்யாது? இருக்காது. அது எங்க கொண்டு போகும்? என்ன ஒழுக்கக்கேட்டுக்கு நேராக கொண்டு போகும். அடுத்து என்ன பண்ணும்? என்ன சுய பலத்தை நம்பி வாழ தூண்டுகிறதாக இருக்கிறது. சரி, அப்போ முதல்ல நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்க? நமக்கு ஒரு யுத்தம் இருக்குது. இரண்டாவது, அது எங்க இருக்குது? பர்டிகுலரா மாம்சத்தில் இருக்கு. அது எப்படி நடக்குது? தொடர்ச்சியா நடக்குது. தொடர்ச்சியா. ஆமா, நீங்க படுத்திருந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, டிராவல் பண்ணாலும் சரி, எங்க போனாலும் இந்த போர் செய்கிற காரியங்கள் என்ன செஞ்சுட்டு தான் இருக்குது? அது யுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? மாம்ச இச்சைகளை விட்டு அதுவும் ஒரு நாள் நடந்தா போதுமா? இல்ல, எப்ப செய்யணும்? திரும்ப திரும்ப. அப்போ என்னுடைய மாமிசத்துக்கு உள்ளே இருந்து எழும்பக்கூடிய பாவ இயல்பு
என்னை அடிமைப்படுத்துவதற்கும் என்னை வேறொரு அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய விடாதபடிக்கு பண்ணுவதற்கும் என்ன ஒரு ஒழுக்க கேட்டுக்குள்ள நடத்துவதற்கும் தேவனை சார்ந்து கொள்ள முடியாதபடிக்கு தன்னுடைய பலத்தை சார்ந்து கொள்வதற்கும் ஒரு மமதையோடு அகந்தையோடு என்னை வாழ தூண்டுவதற்கும் இந்த பாவ இயல்பு எனக்குள்ள என்ன செஞ்சுட்டே இருக்குது, போராடிட்டே இருக்குது. அப்ப என்னோடு போராடுகிற சத்துரு யார் என்கிற ஒரு கூரிய பார்வை நமக்கு இருக்குமானால் அதற்கு ஏற்றார் போல நாம என்ன செய்ய முடியும், ஹேண்டில் பண்ண முடியும், யுத்தம் பண்ண முடியும். ஏன் ஆண்டவர் யுத்த முறைமைகளை சொல்லி இருக்கிறாங்கிறது நமக்கு புரியும். சரி, அப்போ இந்த இடத்துல எனக்குள்ள இருக்கிற மாமிசம் தேவனுக்கு அடிபணிய விடாது. அது சீழிவுக்கு என்ன கொண்டு போகும், பெருமைக்கு கொண்டு போகும், அதிகாரத்துக்கு அடிபணிய விடாது, ஒழுக்கக்கேடுக்கு நடத்தும். இப்ப இது எல்லாம் நடத்தக்கூடிய பாவ இயல்பு எனக்குள்ள இருக்குன்னா நான் எப்படி ஆண்டவருக்கு சாட்சியா வாழ முடியும்? எப்படி கிறிஸ்துவின் சீஷன் என்று நான் பறைசாற்ற முடியும்? ஏன் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்? ஏன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியம் என்று கேட்டால், இந்த அடக்கி ஆள முடியாத மாமிசம், அதிகாரத்துக்கு அடிபணியாத மாமிசம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கும் எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவதும் நம்மை நிரப்பி நடத்துவதற்குமான காரணம். ஆனால் நாம் இதை எங்கேயோ தவற விட்டு விட்டோம். நம்மை பொறுத்த வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்ன உடனே வரங்களுக்கு நேராகத்தான் நம்முடைய கவனங்கள் போய்விட்டது. ஐயா கவனிங்கள், முதலாவது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கும் பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பி என்னை நடத்துவதற்குமான முதல் முக்கிய காரணம் எனக்குள்ளே இருக்கிற பாவ இயல்பு என்னை மேற்கொண்டு விடக்கூடாது, என்னை ஜெயித்து விடக்கூடாது என்பதற்காக அவர் எனக்குள்ளே இருந்து அவர் யுத்தத்தை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். அப்ப எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எதற்காக இருக்கிறார் என்றால், எனக்கு தீர்க்க தரிசனங்களை சொல்வதற்காக, அற்புதங்களை செய்வதற்காக. ஐயா அதெல்லாம் நடக்கட்டும், அது எல்லாம் தேவையானதுதான். ஆனா முதலாவது தேவை, நான் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவனாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய தேவை எங்கே வருகிறது என்பது அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சரியா இருக்க முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய தேவை எனக்கு என்ன? இந்த உலகத்துல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால பரிசுத்த ஆவியை பெற்று நான் வாழவில்லையே. நான் சுயமாதான வாழ்ந்தேன், சுயமாதான படிச்சேன், சுயமாதான வேலைக்கு போனேன், சுயமாதான சம்பாதித்தேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு ஏதையா பரிசுத்த ஆவியானவர்? அப்போ இந்த அடிபணியாத ஒண்ணு உள்ள இருக்கு, பாவ இயல்பு. நமக்கு தெரியும், நாம் செய்த பாவங்கள் நமக்கு பதிலாக மரித்த கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக அந்த பாவங்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்யப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது. ஆதாமின் மூலமாக கடத்தப்பட்டு வந்த பாவ இயல்பு எனக்குள்ளே வேறு ஒன்று இருக்கிறது. அது கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து நான் அவரோடு கூட புதிய சிருஷ்டியாக உயிர்த்தெழும் போதும் என்னை அந்த சிந்தையோடு அவருக்கென்று அர்ப்பணிக்கும் போதும் தான் அந்த பரிசுத்தமாகுதல் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்து நடக்குது. அப்ப இது எனக்குள்ள திரும்ப ரிப்பீட்டடா நடக்கணும்னா என்ன வரணும்னா, எனக்குள்ள யார் தேவை? பரிசுத்த ஆவியானவர். என்னை நானே அடக்கி ஆளுவதற்கு வழி இல்லாததினால் என்னை அடக்கி ஆள என் பலத்திலும் வல்லவர் எனக்குள்ளே தேவைப்படுகிறார். அவரே பரிசுத்த ஆவியானவர். அவரை தந்தருளுவதற்காகவே கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு பிதாவினிடத்திலிருந்து அந்த பரிசுத்த ஆவியை பெற்று நம்மேல் பொருந்தல் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள எங்க தேவைப்படுறாருன்னா, நான் பரிசுத்தமா வாழ்றதுக்கு தேவைப்படுறேன். பரிசுத்தமா வாழ்றதுன்னா என்ன? வெளியிலிருந்து வருகிறது என்ன தாக்கிடுமா? இல்ல, வெளியிலிருந்து வருகிற அசுத்தங்கள் உன்னை தாக்குமோ தாக்காதோ தெரியாது. ஆனால் உள்ளே இருந்து வருகிற தாக்குதலுக்கு தான் என்ன விதத்திலே நாம் காரியங்களை செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த ரூம் முழுசும் நம்ம லாக் பண்ணி வச்சிருக்கிறோம், திருடர்கள் உள்ளே வராதபடிக்கு. எல்லாம் சேஃபா இருக்குது, செக்யூரா இருக்கு. ஒருவேளை திருடன் இந்த இடத்தை திருடுவது என்று முன்குறித்ததுனால
அவன் தனக்கு உதவி செய்வதற்காக ஒரு நபரை உள்ளே வைத்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறு குழந்தையாக கூட இருக்கட்டுமே, இந்த ரூம்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன பிள்ளை என்ன செஞ்சாச்சு, யார் ஒழிச்சு வச்சிருக்கிறான்? திருடன் ஒழிச்சு வச்சிருக்கிறான். நம்ம என்னதான் பூட்டிட்டு போனாலும், உள்ளெல்லாம் அறக்கதவெல்லாம் பூட்டிட்டு உட்கார்ந்தாலும், வெளியே போட்டாலும் உள்ள இருக்கிற ஆள் அவனுக்கு துணை செய்யும் போது அந்த முழு வீடும் என்ன செய்யப்பட்டு விடும். அப்போ இங்க இந்த மாமிசம் அப்படின்னு சொல்லும் போது இது எங்க இருந்து எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியே இருந்து வருகிற தாக்குதல் அல்ல. எங்க இருந்து வருகிற தாக்குதல் அல்ல, எனக்கு உள்ள இருக்கிற பாவ இயல்பு, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு அது அடியமணிகிறது இல்லை. பரிசுத்த ஆவியானுடைய அதிகாரத்துக்கு அது விட்டுக் கொடுக்கிறது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற பரிசுத்தத்திற்கு அது விட்டுக் கொடுக்கிறது இல்லை. இந்த சீரழிவின் வேர், இந்த ஒழுக்கக்கேடின் உச்சம், இது எனக்குள்ளே இருந்து போராடி கொண்டிருக்கிறது. யாரோடு போராடுகிறது? பரிசுத்த ஆவியானவரோடு போராடுகிறது. யாரோடு போராடுகிறது? பரிசுத்த ஆவியானவரோடு. சில வசனங்கள் நமக்கு தெரியும், வாசிக்கலாம். கலாத்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஐயா, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லும்போது அவன் என்ன சொல்றான்? நான் கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இப்ப இந்த சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அவன் புது சிருஷ்டியாய் மாறின அந்த அனுபவத்தின் விசுவாசத்தை அவன் அறிக்கையிடுகிறான். இதை இந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதற்கு தொடர்புடைய வார்த்தை 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையின்படி மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது. கவனிங்கள், இப்போ இந்த தேவனுடைய மனுஷனுக்குள்ள அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்குள்ளே அவர்களுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக ஒரு போர் செய்கிற இச்சை தொடர்ந்து என்ன செஞ்சுட்டே இருக்குது? போராடிட்டே இருக்குது. இப்ப நீதிமானாக்கப்பட்டிருக்கிற எனக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே என்ன கொண்டு வைக்கணும் அப்படிங்கிறது அவர் கவனமா இருக்கிறார். யாருடைய கண்ட்ரோலுக்கு கீழே? பரிசுத்த ஆவியானவருக்கு. ஆனா அந்த பாவ இயல்பு என்னது? அது ஏற்கனவே அதிகாரத்துக்கு அடிபணியாத ஒன்று. அப்போ அதிகாரத்துக்கு அடிபணியாத என்னுடைய மாமிசமும் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரும் விரோதமா என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்களா? போராடிட்டு இருக்கிறாங்களா? என்ன போராடுறாங்க? நான் ஜெயிக்கணும்னு போராடுறாங்களா? நான் தோக்கணும்னு போராடுறாங்களா? சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை ஜெயிக்க வைத்து என்னை ஒரு ஜெயமான பாதையில கொண்டு போகணும்னு அவர் போராடிட்டு இருக்கிறாரா, அல்லது என்னை தோற்க விடுறதுக்காக போராடி கொண்டிருக்கிறாரா? ஜெயிக்கணும்னு. அப்ப அவர் ஜெயிக்கணும்னு போராடிட்டு இருந்தா, இது அறிந்திருக்கிற சத்தியத்தை அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் யார் பட்சமாய் நிற்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர். ஆனா நம்ம யார் பட்சமா தான் அதிகமா நிற்கிறோம்? யார் பட்சமா தான் நிற்கிறோம்? அப்போ நமக்கு உள்ள நடக்கிற ஒரு போராட்டத்தை குறிச்ச ஒரு கூர்மையான பார்வை நமக்கு இல்லாததுனால எனக்கு விரோதமா தான் நடக்குது அப்படின்னே தெரியாம, அது என்னதான் அழிவுக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறது தெரியாம நானாகவே எதற்கு இசைந்து போகிறேன்? பரிசுத்த ஆவியானவருக்கு துணை நிற்காமல் யாருக்கு துணை நிற்கிறேன்? என்னுடைய மாம்சத்துக்கு துணை நிற்கிறேன். அப்போ தொடர்ந்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாருங்கிறதுக்கு நான் கீழ்ப்படியாம, அவர் என்னை இயக்குவிப்பதற்கு நான் இடம் கொடாமல் நான் என்னுடைய மாமிசத்திலேயே நடந்து கொண்டிருக்கிறேன் என்றால், ஒண்ணு
எனக்கு இந்த வேத வசனங்கள் எல்லாம் தெரியாம இருக்கலாம், அல்லது இதை பிராக்டிஸ் பண்றதுக்கான விருப்பம் நமக்குள்ள இல்லாம இருக்கலாம். ரெண்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒண்ணு, இந்த வேத சத்தியங்கள் நமக்கு தெரியாம இருக்கலாம், அல்லது தெரிஞ்சும் பரிசுத்த வாழ்க்கையை நாம் விரும்பாதவர்களாக இருக்கலாம். ரெண்டுமே ஆபத்து தான். ரெண்டுமே என்னதுதான்? ஆபத்து. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும், அதுக்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறது தெரியணும், அதுக்கு நான் என்ன பதில் செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலமும் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா சூழல்களிலும் நான் கடைபிடிக்கும் போது நம்ம பாடலாம், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கீதங்கள் நாம் பாடியே அவர் நாமத்திற்கே ஜெயம், அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அந்த நடத்துதலுக்கு, அவருடைய ஆலோசனைகளுக்கு, அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நான் உட்பட்டு நான் அடிபணியாத மாம்சத்தை அடிபணிய செய்வதற்கு நான் துணை நிற்பேனானால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்மில் அநேகர் எல்லா நேரங்களிலும் தோற்று போனவர்கள் அல்ல. நாம் அநேக விஷயங்களில் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு ஜெயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனை என்னன்னு கேட்டா, இது தொடர்ச்சியான ஒன்றுன்னு நமக்கு தெரியாததுனால என்னைக்கோ ஒரு நாள் எதிர்த்தோம், என்னைக்கோ ஒரு நாளுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு துணை நிற்கும், ஆனா பிரசன்ட்ல நம்ம ஆண்டவருக்கு துணையா இல்லை. நான் சொல்றவங்களுக்கு புரியுதா? நம்ம எல்லாரும் தோற்று போனவர்கள் அல்ல, நாம் எல்லாரும் வீழ்த்தப்பட்டவர்கள் அல்ல. இந்த அடிபணியாத ஒன்று, அதிகாரத்துக்கு உட்படாத ஒன்றை பரிசுத்த ஆவியானவருக்கு அடிபணிய செய்வதற்கு நம்மால சில நேரத்தில் முடிஞ்சிருக்குது. நமக்கு என்ன செஞ்சிருக்கு? சில நேரத்தில் முடிஞ்சிருக்குது, ஜெயிச்சிருக்கிறோம். அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு, அது ஒரு சமாதானத்தை கொடுத்துச்சு. ஆனா இது தொடர்ச்சியாக எனக்குள்ளே நடக்கக்கூடிய போர் என்கிற அவேர்னஸ் எனக்குள்ள இல்லாததுனால நான் அந்த ஒரு நாள் ஜெயத்திலேயே ரொம்ப பிரியாணி வச்சு சாப்பிட்டு படுத்தாச்சு. ஒரு நாள் ஜெயத்திலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அப்பா நான் ஜெயிச்சுட்டேன்டா. ஆனா அதனால தான் நான் அந்த பேதுருவின் அந்த நிருபத்தில் நம்ம வாசிக்க வேண்டும். என்ன நடக்குமா? ஆத்துமாக்களுக்கு விரோதமாக போர். அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த போர் எப்பொழுது நிறைவு வரும்? வேதம் என்னை குறித்து என்ன சொல்கிறது? நான் அழைத்திருக்கிறேன், நான் நீதிமானாக்கி இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக்குகிறேன், நான் மகிமைப்படுத்துவேன் என்பது தேவனுடைய வார்த்தை. ஆனால் அதற்கு விரோதமாக போராடுகிற ஒன்று, நீதிமானாக்கப்பட்டிருக்கலாம், நீ பரிசுத்தமாக்கப்பட முடியாது, நீ மகிமைப்படுத்தப்பட முடியாது என்று என்னோடு போர் செய்கிற ஒரு உள்ளான அடிபணியாத அந்த வேர் எனக்குள்ளே இருக்கிறது என்பதை முதலாவது நான் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். முதலாவது அறிந்திருக்க வேண்டியது அவசியம். யாருக்குள்ளே? வெளியில இருந்து தான் வரலைங்க. எங்க இருந்து வரல? வெளியில இருந்து வரல. எங்கதான் இருக்குது? உள்ளதான் இருக்குது. உள்ள இருக்கிற இந்த பாவ இயல்பை, அந்த சின் நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த ஜான் பைப்பர் அவர் சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது, அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அந்த தீவிரத்தை நம்ம உணர்ந்தாதான் ஏன் ஆண்டவர் இதுக்கு இவ்வளவு பெரிய மரண அடி கொடுத்திருக்கிறார்கள். ஏன் பவுல் சொல்றாரு கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன்? அது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இந்த பாவ இயல்பை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு வழிமுறை தான் அது. நாம் ஏற்கனவே வாசித்த வேத பகுதி ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையிலே அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க, இந்த வசனம் நமக்கு நல்ல பழக்கமான ஒரு வசனம். ஆனால் அந்த கவனிக்க வேண்டிய ரெண்டு மிக முக்கியமான வார்த்தைகள். நாம் இனி, சொல்லுங்க, இனி. எப்போ அந்த இனிங்கிற வார்த்தை எப்ப தொடங்குது? அதனுடைய காலம் எங்க தொடங்குது?
என்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு அவருடைய சரீரமாகிய சபைக்குள் இணைக்கப்பட்டீர்களோ, எப்பொழுது நீங்கள் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய சபைக்குள்ளே வந்தீர்களோ, கிறிஸ்துவோடு கூட உங்களை அடையாளப்படுத்திக் கொண்டீர்களோ, அப்பொழுது முதல் இனி கிறிஸ்துவோடு கூட நான் மரித்திருக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறேன் என்று கிறிஸ்துவோடு கூட நான் அடையாளப்படுத்தப்பட்ட பின்பு இனி நான் என்ன செய்யக்கூடாது? பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. அப்ப ஞானஸ்நானம் எடுக்க போகிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு தீர்மானமான ஒரு அறிவு இருக்கணும். நான் இனி என்ன செய்யக்கூடாது? பாவத்துக்கு ஊழியம். ஏன் ஊழியம் செய்யக்கூடாது? அந்த பாவம் எப்படிப்பட்டது? அது அடிபணியாகவே, அது அதிகாரத்துக்கு உட்படாத ஒன்று. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு காரியம் என் வாழ்க்கையில மேலோங்கி விடக்கூடாது. பாவம் எனக்கு ராஜாவாக எஜமானனாக மாறிவிடக் கூடாது என்பதிலே கிறிஸ்துவோடு கூட அடையாளப்படுத்திக் கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அது சொல்லிட்டு அடுத்து என்ன இருக்கு பாருங்க. நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? நல்ல கவனிங்க ஐயா. நம்முடைய பழைய பாவ அந்த இயல்பு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு மரித்திருக்கிறது. அது என்னாச்சு? செத்துருச்சு. செத்ததுக்கு உள்ள இருக்கிற அந்த பாவ இயல்பு தான் அடிபணியாத சீரழிவின் பேர். பாவம் என்று சொல்லும் போது பாவத்தை குறித்த ஒரு சரியான பார்வை அநேக நேரத்தில் நமக்கு புரிகிறது இல்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம்தான். ஆனா நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பாவத்தினுடைய ஆழத்தை கொஞ்சம் புரிந்தால் நல்லது. ஐயா, பாவ இயல்பு எனக்குள்ள என்ன செய்யப்பட்டு விட்டது? சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டு விட்டது. கொல்லப்பட்டு விட்ட அந்த பாவ இயல்பு குறிச்சுதான் என்ன சொல்லுது? அடிபணியாத சீரழிவின் வேர் பெருமை உள்ளது, அதிகாரத்துக்கு அடிபணியாத இழிபடுத்தும் ஒழுக்கக்கேடு, சுய சார்புடையது. அப்படின்னா இந்த சிலுவையில் அறையப்படலைன்னா என்னவா இருக்கும்? சிலுவையில் அறையப்பட்ட பிறகே அதனுடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, சிலுவையில் அறையப்படாத ஒரு நபருடைய வாழ்க்கையில பாவம் என்பது எவ்வளவு கொடிதானதாக இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கண்களை திறந்திருவாராக. நல்ல கவனிங்க. இது பாவத்தினுடைய ஒரு சின்ன 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 துகள்கள் போன்றவைகள் தான். அதுதான் எனக்குள்ள இருந்து இவ்வளவு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறது. என்னுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக என்ன செஞ்சுட்டே இருக்குது? போராடிட்டே இருக்குது. அது என்ன வஞ்சிக்கிறது. அது என்ன செய்யுது? வஞ்சிக்கிறது. எனக்குள்ள கெட்ட எண்ணங்களை கொண்டு வந்து கொடுக்குது. என்ன கொடுக்குது? கெட்ட எண்ணங்கள். இந்த வசனத்தை அப்படியே கையில வச்சுக்கிட்டு கலாத்தியர் 5:16 வாங்க. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நல்ல கவனிங்க. அந்த போராட்டத்துல அது என்னத்தை கொண்டுதான்? ஈவில் டிசைர்ஸ், கெட்ட விருப்பங்களை கொண்டு வருகிறது. அந்த கெட்ட விருப்பங்களுக்கு இப்படி ஒரு அர்த்தத்தை நம்ம சொல்லலாம். எப்படி? தேவன் தம்முடைய பிரமாணத்தின்படி எவைகளையெல்லாம் சரியானது என்று சொல்லியிருக்கிறாரோ அதற்கு நேர்மாறான ஒன்றை தேவனுடைய பிரமாணத்திற்கு எதிராக செய்ய வைப்பதே அந்த ஆசை இச்சைகளாயிருக்கிறது. ஆசை இச்சை தேவன் அவருடைய பிரமாணத்தின்படி நல்லது என்று சிருஷ்டித்திருக்கிற ஒன்றை தவறான விதத்தில் தேவனுடைய பிரமாணங்களுக்கு மாறாக நடக்க தூண்டுவது, செய்ய தூண்டுவது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளி தோற்றத்தில் பார்த்தா நல்லதுமா இருக்கும், ஆனா உள்ள பிரமாணங்களை மீறி இருக்கும். வெளி தோற்றத்தில் அது சாதாரணமான அன்பு என்கிற பெயரில வடிவமைக்கப்படும், ஆனால் உள்ளேயோ இச்சை மறந்திருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஏன் இச்சைங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, இங்க அன்பு என்று சொல்லப்படுகிற காரியம், இங்கே உறவு என்று சொல்லப்படுகிற காரியம் அது தேவனுடைய பிரமாணங்களுக்கு உட்பட்டது. அது தேவனுடைய பிரமாணங்களுக்கு உட்பட்டது. தேவனுடைய பிரமாணங்களுக்கு உட்படாத ஒன்றை குறித்து பேசும்போதுதான் வேதம் சொல்லுது அது லஸ்ட், அது ஈவில் டிசையர், அது இச்சை. அப்போ இந்த போராட்டம்
எனக்குள்ளே அது மேலோங்கி கொண்டது, தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்குது. அதனாலதான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற இந்த சரீரத்துக்கு பேரு பாவ சரீரம். என்ன சரீரம்? நம்ம புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்துல சில நேரத்தில் நம்ம பழைய இந்த விஷயங்கள் எல்லாம் கவனிக்காமல் விட்டு விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புது சிருஷ்டியாய் நான் மாற்றப்பட்டிருக்கிறேன் உண்மை. ஆனால் என்னுடைய சரீரத்தை குறித்து வேதம் சொல்கிற பேர் என்னது? பேர் தான் பாவ சரீரம். அப்ப இந்த போராட்டம் இருக்குதுங்கிறத அநேக நேரத்தில் நம்ம உணராதபடிக்கு இருக்கிறதுனால தான் நாம் வீழ்த்தப்படுகிறோம். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த பாவ இயல்பிலிருந்து நாம் ஜெயம் கொள்ள நம்மை பலப்படுத்துவாராக. இந்த பாவ சரீரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன தமிழ் அர்த்தம், அதுக்கு என்ன விளக்கம் சொல்லலாம்னா, உடலின் உறுப்புகள் மூலம் செயல்படும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சக்தி. அப்படின்னா என்ன? எனக்குள்ள இருக்கிற இந்த அடிபணியாத அந்த வேர் அது தன்னிச்சையாக ஒன்றை நடப்பிப்பதில்லை, மாறாக என் உடலின் உறுப்புகளோடு அது தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த அடிபணியாத வேர் எதோடு தொடர்புடையதா இருக்குது? ஆமா, எப்படி மூளை என்கிற அந்த ஒரு பிசிக்கலான ஒரு அவயவம் என்னுடைய முழு அவயவத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்குதோ, நான் ஒரு வேலை செய்யணும்னு சொல்லும் போது அதுக்கான கமாண்ட் எங்க இருந்து வருது? ஆமா, அந்த மூளையில இருந்து எடு, பேசு, சொல், நட, ஓடு, இந்த கட்டளைக்கு அது என்ன செய்யுது? கீழ்ப்படியுது. அதே மாதிரி இந்த பாவ இயல்பும் என்னுடைய உறுப்புகள் எல்லாவற்றையும் அது செயல்படுவதற்கு தூண்டுகிறது. அது ஒழுங்கமைக்கப்பட்ட அப்படி ஒரு சக்தி. அப்போ ஒரு வேறுனால ஒரு மூலையில மட்டும் இருக்குதுன்னு நினைக்க கூடாது. இந்த பாவ இயல்பு என்பது ஒரு மனுஷனை இயக்கக்கூடிய ஒரு மூளையை போல ஒரு இயல்பாக ஒரு காரியமா இருக்கு. இது கண்ட்ரோல் பண்ணுது, இது டாமினேட் பண்ணுது, இது என்கரேஜ் பண்ணுது. இது என்ன? எந்த விதத்திலெல்லாம் அது தன்னுடைய யுத்தத்தை நடப்பிக்கிறதோ அந்த விதத்திலெல்லாம் என்னுடைய அவயவங்களை அதற்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறது. கண்களை அது பயன்படுத்துகிறது, என்னுடைய நாவை பயன்படுத்துகிறது, என்னுடைய உதடுகளை பயன்படுத்துகிறது, என்னுடைய கரங்களை பயன்படுத்துகிறது, என்னுடைய கால்களை பயன்படுத்துகிறது, என்னுடைய சிந்தனைகளை பயன்படுத்துகிறது. எதையெல்லாம் அவன் அந்த பாவ இயல்பினால் என்னை கட்டுக்குள் வைக்க நினைக்கிறானோ அதையெல்லாம் பரிசுத்தம் உள்ள தேவன் தன்னுடைய கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறான். எதையெல்லாம் அவன் தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கீழாக வைக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அதையெல்லாம் தேவன் அவருடைய சிந்தையாக மாற்றி, அவரை பார்க்கிற பார்வையாக மாற்றி, அவரை குறித்த நினைவுகளோடு நல்ல அந்த தேவனுக்கென்று அர்ப்பணித்த அர்ப்பணத்தோடு கூடிய அவயவங்களாக, நீதியின் அவயவங்களாக நம்முடைய அவயவங்கள் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப இந்த பாவ சரீரம்னு சொல்றதுக்கு பின்னால இருக்கிற அந்த புரிந்து கொள்ளுதல் என்னன்னா, என்னுடைய சரீரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மூளையை போல என்னுடைய வாழ்க்கையில பாவத்தை செய்வதற்கு, என்னை தூண்டுவதற்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றுதான் இந்த பாவ இயல்பு. அதனாலதான் பவுல் இதை ஒரு சீரியஸான பிரச்சனையா சபைக்கு எழுதியிருக்கிறார். ஆனா நம்ம அநேக நேரத்தில் இந்த பாவத்தின் பிரச்சனைகளை குறித்தெல்லாம் கவனத்தில் கொள்வதில்லை. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறந்து இந்த ஜெயத்திலே பரிசுத்த ஆவியானுடைய பட்சமாய் நிற்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இந்த வார்த்தையை பிரசங்கிக்கும் போது ஏதோ ஒரு வசனத்தை பேச வேண்டும் என்பதற்காக மாத்திரம் நான் உங்களிடத்தில் பேசவில்லை. இந்த யுத்தத்தினுடைய தீவிரத்தை உணர்ந்தவனாகவும் இந்த யுத்தத்தின் விளைவுகளை உணர்ந்தவனாகவும் உங்களுக்கு முன்னதாக இருக்கிறேன். ஐயா, இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய ஜனங்களை வஞ்சிப்பதற்கு சத்துரு பயன்படுத்துகிற இந்த பொல்லாத போர் ஆயுதத்தை குறித்து சபை அறியாமல் இருக்கிறதுனாலே, இதை எப்படி மேற்கொள்வது, எப்படி ஜெயிப்பது என்பதை அறியாமல் இருக்கிறதுனாலே அநேகர் தோற்று போய் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பது மாத்திரமல்ல, ஒரு விடுதலை வாழ்வுக்கு நேராக நடத்துவாராக. அப்போ சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற என்னுடைய சரீரமே இந்த கண்டிஷன்ல இருக்குதுன்னா
ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவனே, இன்னமும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படாத கிறிஸ்தவனே, ஞானஸ்நான சத்தியத்துக்கு உடன்படாத கிறிஸ்தவன் என்கிற பெயரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவனே, உனக்குள்ளே இருக்கிற பாவத்தினுடைய வஞ்சனை எவ்வளவு பெரியது என்பதை நீ அறிந்து கொள். நீ நினைக்கிற மாதிரி அது எளிதானது அல்ல. ஏன் உனக்குள்ள அந்த போராட்டம் தெரியலன்னா, நீ ரட்சிக்கப்படாததுனால உனக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் இல்லை. நீ ஏற்கனவே இருளாய் இருக்கிறாய். இருளாய் இருக்கிறதுனால அந்த இருளின் வல்லமையை குறித்து நீ அறியவில்லை. என்றைக்கு நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாயோ, அப்பொழுதுதான் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் தான் உனக்குள்ளே இருக்கிற அந்த பாவத்தினுடைய வஞ்சனை, பாவத்தினுடைய வல்லமை எத்தனை கொடிதானது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல நீ ரியாக்ட் பண்ணுவேன். இல்லைன்னா சபைக்குள்ள உட்கார்ந்து பாவத்தின் சம்பளம் மரணம்னு பேசும்போது நீ சிரிப்பையா, நீ சிரிப்ப. காரணம், நீ இருளுக்குள்ள இருக்கிற. உனக்குள்ள அந்த பாவத்தினுடைய பலம் என்னன்னு தெரியல. இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக எதிர்த்து நின்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எதிர்த்தது என்ன? அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய மறுத்தார்கள். அதே வார்த்தை தான் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்குள்ள உங்களுக்கும் எனக்குள்ளே நடக்கிற அந்த போராட்டத்துக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக இருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய சன்னிதானத்தில் போரும் ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கிறது, அவருடைய அன்பு எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவோடு கூட நான் மரித்திருக்கிறேன், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். எல்லாம் நடந்திருக்கிற எனக்குள்ளேயே பாவம் இத்தனை வல்லமை உள்ளதா இருக்கிறது என்பதை நாம் அறிந்தோமானால் அதற்கு ஏற்ற விதத்தில் நம்ம பதிலடி கொடுத்திருப்போம். ஆனா எதிராளி யாருன்னே தெரியல. அதனால ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவர்களை போல பண்ணுகிறோம். அவன் வீழ்த்தப்படுகிறானோ இல்லையோ, நாம் அநேக நேரங்களில் வீழ்த்தப்படுகிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. கூடுமான வரைக்கும் இந்த ரோமர் 6, 7, 8 இந்த அதிகாரங்களை நீங்கள் திரும்பவும் திரும்பவும் உங்களுடைய மனதிலே கொண்டு வந்து கொண்டே இருங்கள், தியானித்துக் கொண்டே இருங்கள். நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவன், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், நான் பிழைத்திருக்கிறேன், ஆயினும் நான் அல்ல. எவ்வளவு அருமையான தமிழ் வார்த்தை தெரியுமா அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிழைத்திருக்கிறேன், ஆயினும் நான் அல்ல, நான் கிறிஸ்துவினாலே பிழைத்திருக்கிறேன். சொல்லுங்க, நான் எப்படி பிழைத்திருக்கிறேன்? கிறிஸ்துவினாலே பிழைத்திருக்கிற நான் கிறிஸ்துவோடு காணப்பட வேண்டியது அவசியம். யாரோடு காணப்படணும்? இந்த உலகத்துல நான் வாழும்போது பேருக்கு கிறிஸ்தவன் சொல்லி வாழ்றதுனால பிரயோஜனம் ஒண்ணு இல்லை. உள்ள உனக்குள்ள வாசம் பண்ணுகிற கடவுள் அவர் என்ன சொல்லுகிறார்னு கேட்டு அதுக்கு தகுந்தாற் போல நீ கீழ்ப்படிஞ்சு நடந்தா மட்டும்தான் நீ கிறிஸ்துவை உடையவனாக இருக்க முடியும். இந்த போராட்டம் சீஷனாய் இருக்கிற உனக்கும் உண்டு. உன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்திம காலம் வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கும். நம்ம நிறைய நேரத்தில் கேட்கிறோம், அவனுக்குலாம் இல்லையே. அதான் சொன்னேன், அவனுக்கு இருக்காது. ஏன்னா அவன் ஏற்கனவே எங்கதான் இருக்கிறான்? இருளுக்குள்ளதான் இருக்கிறான். இருளுக்குள்ள இருக்கிறவனுக்கு இருளை குறித்து என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? அது எல்லாமே இருள் தான். வெளிச்சம் உனக்குள்ள வந்திருக்கிறதுனால தான் இந்த இருளின் பலம் என்னது என்று உனக்கு தெரிகிறது. இருளின் பலம் என்னது என்று உனக்கு தெரிஞ்சாதான் நீ அதில் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய பலத்தை தேட முடியும். ஆண்டவரே, இந்த அடிபணியாத வேற மேற்கொள்வதற்கு என்னில் பலன் இல்லையா, நீர் என்னை பலப்படுத்தும். எனக்குள்ளே கட்டுக்கடங்காத இந்த காரியங்கள் இருக்கிறதே, என்னை கட்டுப்படுத்த நினைக்கிறதே, இது என்னை கட்டுப்படுத்தாதபடிக்கு நீர் எனக்கு துணையாயிரும், நீர் என்னை ஆளுகை செய்யும் என்று நாம் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அப்போ ஒரு நாள்ல பாவம் நமக்கு எஜமானனாக இருந்தது. யார்? ஆனால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில யார் ராஜாவாக இருக்க வேண்டும்? கிருபை ராஜாவாக இருக்க வேண்டும். வாசிங்க அந்த வசனத்தை, ரோமர் 6 அதிகாரம், அதுதானே, சாரி 5. பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இல்ல, 17வது வசனம். ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் ஈவாகிய பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நித்திய ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஐயா, இங்க நம்ம ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இதுதான். நான் முதல்ல என்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்தேன், மனசும் மாமிசமும் விரும்புகிறபடி வாழ்ந்தேன். இப்போ என்னிலும் பெரியவர் ஒருவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இப்பொழுது அவருக்கு நான் அடிபணிய வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியமான காரியம். அல்லேலூயா. சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியலையா? புரிஞ்சா புரியுதுன்னு சொல்லுங்க, புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த நோட்ல எழுதி வச்சுட்டு போறதில்லை, என் வாழ்க்கையில நான் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள். என்னுடைய பாவ சரீரம் இது ஒளிந்து போகும் பொருட்டாக, இந்த பாவ சரீரத்தில் பாவம் ஆளாதிருக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களை நீதியின் அவயவங்களாக தொடர்ந்து விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க, ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டும், விட்டு விலகி கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் தொடர்ச்சியான நிகழ்வுகள். சரி, அடுத்தது இந்த பாவ இயல்பு நான் வெளியில இருந்து வரல அப்படின்னு நான் சொன்னேன். வாசிக்கலாம். யாக்கோவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சரி, இந்த வசனத்திலையும் அந்த வார்த்தைகளை நீங்க கவனிச்சீங்கன்னா அவன் the each one அப்படி போட்டிருக்கு இல்லையா? அது என்னது? பிரசன்ட் டென்ஸ். அது கண்டினியூஸ். அடுத்தது இழுக்கப்படுகிறான். சுய இச்சையினால என்ன செய்யப்படுகிறான்? இழுக்கப்படுகிறான். இதுவும் என்னதுதான்? பிரசன்ட் கண்டினியூஸ் தான். அப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியதனுடைய அர்த்தம் என்னன்னா, என் வாழ்க்கையில நான் சந்திக்கிற சோதனை எங்கிருந்து வருது? தன் சுய இச்சையினால. அப்போ பாவ இயல்புல இருந்து பிறப்பிக்கக்கூடிய அந்த கட்டளைகளுக்கு எந்தெந்த அவயவங்கள் எல்லாம் கீழ்ப்படியுதோ அது அதற்கு உடன்பட்டு என்ன எங்க கொண்டு போகுது? சிக்க வைக்குது. எங்க வைக்குது? சிக்க வைக்குது. நான் சோதிக்கப்படுகிறேன். அந்த இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூரணமாகும் போது என்ன செய்கிறது? அப்போ இந்த பாவங்கிறது அந்த அடிமணியாத ஆளுகைக்கு உட்படாத அந்த வேர் எனக்குள்ள இருந்து என்ன பண்ணுதுன்னா, என்னுடைய அவயவங்களை எல்லாம் தன்னுடைய கட்டுக்குள்ள வைத்து என்ன இந்த லஸ்ட்ஃபுல் நேச்சருக்கு நேரா கொண்டு போகுது. இச்சையான காரியங்களுக்கு நேரா என்ன செய்து கொண்டு போகுது. அப்போ ஏன் என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த சோதனை, அது பரிசுத்தத்துக்கு விரோதமான சோதனை வருகிறது? ஏன் சபை பரிசுத்தத்தை குறித்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும்? கவனிங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல பரிசுத்தத்தை குறித்து பேசும்போது 3 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, தேவனுக்கு பிரியமான விதத்தில் தேவ சபையின் ஐக்கியம் காணப்பட வேண்டும். சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமான விதத்தில். 2, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? தேவனுடைய சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். 3வது, நாம் அழைக்கப்பட்டிருக்கிறதே பரிசுத்தத்துக்கு தான். அழைப்பின்படியும் நாம் பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ சபையின் ஐக்கியத்துக்குள்ள இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக ஒரு போர் நடக்கிறது என்பதை உணர்ந்து அதில் நீ ஜெயம் கொண்டாதான் அந்த 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 3 வகையான பரிசுத்தங்களும் உன் வாழ்க்கையில சாத்தியப்படும். 1, தேவனுக்கு பிரியமான பரிசுத்தம். 2, தேவ சித்தத்தின்படியான பரிசுத்தம். 3, தேவ அழைப்பின்படியான பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் சபைக்குள்ளே பேணி காக்கப்படுவது எப்போ சாத்தியம் என்றால், அவரவர்களுடைய வாழ்க்கையில அவரவர்களுடைய மாமிசத்திலிருந்து எழும்பி போராடி கொண்டிருக்கிற அவயவங்களை கட்டுக்குள்ள வைக்க நினைக்கிற அப்படிப்பட்ட பாவ இயல்பை நீ ஜெயிக்கும் போதுதான் பரிசுத்தமா வாழ முடியும். ஜெயிக்கும்போதுதான் பரிசுத்தமா வாழ முடியும்.
ஏன் சபைக்கு பரிசுத்தத்தை குறித்த எச்சரிப்பு சொல்லப்படுகிறது? நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமானவர்களபடி அழைக்கப்பட்டவர்கள். எனக்கு ஏன் பரிசுத்தத்தை குறித்த வாணி? காரணம், இங்க ஒரு போர் நடந்துட்டு இருக்குது. இந்த போர்ல நீ ஜெயிச்சா தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமா இருக்கலாம். நீ ஜெயிச்சா அழைப்பில பரிசுத்தமா இருக்கலாம், அழைப்பின்படி பரிசுத்தமா இருக்கலாம். நீ ஜெயிச்சா தேவனுடைய சுத்தத்தின்படி பரிசுத்தமா இருக்கலாம். இங்க மாம்சத்துல போர் செய்கிற இந்த இச்சைகளுக்கு நீ விட்டு கொடுத்துட்டா, அங்க யாக்கோபு 1:14 வாசிக்கிற மாதிரி, சுய இச்சையினால இழுக்கப்பட்டு நீ சிக்குண்டால், நீ சோதிக்கப்பட்டால், அந்த பாவம் உன்னை மரணத்துக்கு நேராக கொண்டு போய்விடும். தேவ சபைக்குள்ளே பரிசுத்த குலைச்சலை கொண்டு வந்துவிடும். தனிப்பட்ட விதத்தில் உனக்கு என்னத்தை கொண்டு வருது? மரணத்தை கொண்டு வருது. சபைக்குள்ள என்னத்தை கொண்டு வருது? பரிசுத்த குலைச்சல். அப்ப சபைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் இந்த போர்ல ஜெயிக்கணுமா? தோத்தா பரவாயில்லை. சரி, இந்த விஷயத்துல நம்மை குறித்து தான் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். யாரை குறித்து தான்? பொதுவா நம்ம கிறிஸ்தவ உலகத்துல பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம யாரை சொல்லிடுவோம்னா, யாரை சொல்லிடுவோம்? விசுவாச சொல்லிடுவோம். ஆனால் டிஎல் மூடி என்கிற பரிசுத்தவான் சொல்றார், I have more trouble with D.L. Moody than with any than I know. நான் அறிந்திருக்கிற எந்த மனிதனை காட்டிலும் D.L. மூடி ஆகிய எனக்குள்ளே தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. யாருக்குள்ளே? இந்த பார்வை நமக்குள்ள வந்துட்டாலே ஜெயிச்சிடலாம். ஏன்னா நமக்கு இந்த பார்வை வர்றதில்லை. நமக்கு என்னன்னா, அவன் யாரோ செஞ்ச மந்திரம், யாரோ வச்ச எலும்பு சம்பளம், யாரோ வச்ச தகடு. ஆனா யாக்கோபு நிருபத்தில் பரிசுத்த ஆவியானவர் யாரையும் சொல்லல, பெற்றோர் சொல்லல. நல்ல கவனிங்க, பெற்றோருடைய தவறிழந்த வாழ்க்கையை இங்கே சொல்லவில்லை. ரட்சிக்கப்படாத மனைவியை குறித்தோ கணவனை குறித்தோ சொல்லவில்லை. வேலை குறித்து சொல்லவில்லை. யார்தான் சொல்லியிருக்கு? அவன். ஆனா நம்ம ஈஸியா யாரை பிளேம் பண்றோம்? அடுத்தவங்க. சொல்யூஷன் எங்க தேட வேண்டியிருக்குது? நமக்குள்ள. நான் சொல்ற புரியுதா? அப்ப எனக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு நான் தான் தீர்வு காண்றதுக்கு நான் தான் முயற்சிக்கணும். ஏன் சபையில நம்ம அதிகமான ஜெப நேரங்களை வைக்கிறோம்? எதுக்காக உபவாச ஜெபங்கள்? ஆரம்ப நாட்கள் எல்லாம் சில பாடல்கள் எல்லாம் வித்தியாசமா பாடினாங்க. இப்பெல்லாம் அப்படி பாடுறது இல்லையா? இல்லையா? என்ன பாட்டு? வானம் திறந்தருளும் பல தானங்களை நேரமதில் வானவனே ஞானமுள்ள தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள், தேனிலும் வானம் திறந்தருளும் பல சுய ஆடம்பரம் முற்றும் சுட்டரிக்க வேணுமே, தயவு தாழ்மையின் ஆவி தந்தருள வேணுமே, மாயமான யாவி நின்றும் மனமறை பேணுமே, ஆயனே அடியார்களை அடைக்கலமே, ஆயனே அடியார்களை அடைக்கலமே, வானம் திறந்தருளும் பல தானங்களை நேரமதி ஆனவனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள், தேனிலும் சுயமாடம்பரம் முற்றும் சுட்டரிக்க வேணுமே,
தயவு தாழ்மையின் ஆவி தந்தருள வேணுமே, மாயமான யாவி நின்று மனமதை வேணுமே. வானம் திறந்தருளும் பல தானங்களை நேரமதி வானவனே அல்லேலூயா. அப்போ இந்த போராட்டத்துல என்னெல்லாம் நடக்குது, என்ன செய்யணும் அப்படிங்கறத குறித்து இன்னும் கொஞ்சம் கூர்மையா பார்க்கணும்னா, மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்றாருன்னா, உங்க தலைக்கு மேல பறவைகள் பறப்பதை உங்களால என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. ஆனா பறவைகள் கூடு கட்டுவதை என்ன செய்ய முடியும், தடுக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில பாவ இச்சையான காரியங்கள் தூண்டப்படலாம், ஆனால் அதற்கு அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னை ஆளுகை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எதிராளி தன்னுடைய மறைமுகமான கண்ணிகளை அல்லது தூண்டிலை உனக்கு விரோதமாக அவன் பயன்படுத்தலாம். ஆனால் அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டிய காரியங்கள் என்ன? கவனிங்க, இந்த இச்சை குறித்த விஷயத்துல நாம் கவனமாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி என்ன? எந்த ஒரு தேவனுடைய பிரமாணங்களுக்கு மாறான ஒரு பாவத்தையும் ஒரு தேவனுடைய பிள்ளை செய்ய தூண்டும் போது அவனுக்கு என்ன தெரியாதுன்னா, பாவத்தின் விளைவுகள் என்ன என்று தெரியாது. அதை பார்க்க முடியாது. எதை பார்க்க முடியாது? எப்படி? இப்ப தூண்டில் போடுறோம் நம்ம மீன் பிடிக்கிறது. இப்ப மீனுக்கு என்ன தெரியும்? அதுக்கு அதுல மாட்டி இருக்கிற இரை, அதுல கிடைக்கிற சந்தோஷம், அது மட்டும்தான் அதுக்கு என்ன செய்யும், தெரியும். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குது? அந்த அந்த தூண்டில் மாட்டுச்சுன்னா அதுக்கு ஒரு விளைவு இருக்குது. என்ன கொடுக்க வேண்டியிருக்கும்? தன்னுடைய ஜீவனையே கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ தூண்டில பார்க்கும் போதுக்கு எப்படி மீனுக்கு அது இரை அப்படிங்கறதா தெரியுதே தவிர எது தெரிய மாட்டேங்குது? அதுக்கு பின்னால தன்னுடைய உயிரை கொடுக்கணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரிதான் சபைக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில போர் செய்கிற இந்த பாவ இயல்பு உனக்குள்ள இச்சையை கொடுக்கும் போது அந்த இச்சையில கிடைக்கிற சந்தோஷம் தான் உனக்கு ஞாபகத்துக்கு வருமே ஒழிய, ஒரு நாளும் அந்த இச்சைக்கு பின்பதாக சந்தோஷத்துக்கு பின்னால பிறகு வரப்போகிற அந்த மரண வலிகளை குறித்து அது உனக்கு காண்பிக்கவே காண்பிக்காது. யோசிச்சு பாருங்களேன், மீன் பிடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? தூண்டில என்ன பண்ணும்? தூண்டில மீன் மாட்டிச்சுன்னா எப்படி துடிக்கும்? அது அப்படி துடிக்க வேண்டும் என்கிற காரியம் அதுக்கு முன்னால தெரியல. சில நேரத்துல நம்மளே எடுக்கிறதுக்கு நினைச்சா கூட அந்த தூண்டில இருந்து அந்த மீனை நினைக்க முடியாது, எடுக்க முடியாது. அப்போ காரணம், அப்படிப்பட்ட கான்சிக்வன்சஸ் ஒரு பாவத்துக்கு பின்னால இருக்குங்கிறத தேவ ஜனங்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அது ஒரு நாள்ல தாவீது அறியல, ஒரு நாள்ல அறிந்திருந்தான். அறிந்த பிறகு அவன் எழுதுறான் 25ஆம் சங்கீதத்தில் 15வது வசனம். 25ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமா, ஏற்கனவே நான் உப்பரிக்கையிலிருந்து என் கண்கள் பலரையும் பார்த்துச்சு. அப்போது நான் வலைகளை சிக்கிக் கொண்டேன், விளைவுகளை அனுபவிச்சிருக்கிறேன். இப்பொழுது மனம் திரும்பி இருக்கிறேன். என் வாழ்க்கையில நான் ஒண்ணு முடிவு பண்ணிட்டேன். என் கண்கள் எப்பொழுதும் யாரைதான் பார்த்துட்டு இருக்குது? கர்த்தரை பார்க்கிறேன். கர்த்தரை பார்க்கிறதுனால என் கால்கள் வலைக்கு நீங்களாக்கப்படுகிறது. அப்போ விழுந்து ஜெயிச்சவன் சொல்றான், எதை பாரு எதை பார்க்காத. புரியுதா? விழுந்து ஜெயிச்சவன் சொல்றான், எதை பார்த்ததுனால நான் விழுந்துட்டேன், எதை பார்க்கணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் கால்கள் வலைக்கு தப்ப வேண்டுமானால் என் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்போ எனக்குள்ள இருந்து எழும்புகிற அந்த பாவ இயல்புகள் என்னை ஜெயிப்பதற்கு அங்கு எத்தனிக்கும் போது அங்க மறைவாக இருக்கிற விளைவுகளை குறித்து எனக்கு யோசிக்கவே முடியல. அதனாலதான் பாவத்துல சிக்கி இருக்கிற மனுஷங்கிட்ட அதனுடைய விளைவுகளை குறித்து நம்ம பேசும்போது
அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியல. அதனால நிச்சயம் இல்ல புரிஞ்சுக்க முடியல. ஆனா உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது ஒன்ன நீங்க மறந்துடாதீங்க. தூண்டில மாட்டிருக்கிற அந்த முள் அந்த மீன் எப்படி துடிக்கும்ங்கிறத மறந்துடாதீங்க. அது உயிர் போவதற்காக உயிர் உடனே போயிடுச்சுன்னா பரவாயில்லையே, அது துடிக்குது. தன்னுடைய ஜீவன் போகிற அந்த தருணத்தை மிகுந்த வலியோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சி நம்முடைய நினைவுக்கு வந்தா நம்ம வாழ்க்கையில கொஞ்சமாச்சும் தெய்வ பயத்தோட கர்த்தரை நோக்கி பார்க்க முடியும். அடுத்தது, இந்த போர் செய்கிற இந்த அவயத்துல நடக்கிற யுத்தத்துல நம்ம கவனமா இருக்க வேண்டிய காரியம் என்னன்னா லீகலிசம். லீகலிசம் என்ன? ரூல்ஸ் போடுறது. இப்போ ஜனவரி 1ஆம் தேதி ஆச்சுன்னா நாமே நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டுருவோம். நான் பைபிளை படிப்பேன், ஜெபிப்பேன், உபவாசம் பண்ணுவேன், மனப்பாடமா வசனங்களை படிப்பேன். இது கூட வேதத்துக்கு பொருந்தாதவைகள் தான். கவனிங்கள், ஒழுக்கமான காரியங்களை செய்வேன் என்று முடிவெடுத்துக் கொள்வதனால் மாத்திரம் இந்த பாவ இயல்பை மேற்கொள்ள முடியாது. பாவ இயல்பை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. இன்னொன்று என்னன்னா, தவறான உபதேசக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தை, கிறிஸ்துவினால் நீங்கள் சுதந்திரவாளிகளாக அல்லது சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் சுயாதீனமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். அந்த சுயாதீனத்தை குறித்து இப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமா, you are called to freedom. இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல். நல்ல கவனிங்க, ரொம்ப கவனிக்க வேண்டியது. ஒண்ணு, நாம் போடக்கூடிய, அதாவது இன்றைக்கு சபைக்குள்ள இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசங்கங்களை கேட்கறதுனால மட்டும் ஒரு மனுஷன் அதுல இருந்து விடுவிக்கப்பட முடியாது. ஒண்ணு. ரெண்டு, அவனுக்கு கிடைச்சிருக்கிற சுயாதீனம், ஃப்ரீடம். என்ன ஃப்ரீடம்? குற்ற உணர்வுல இருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், நியாய பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். எதுல தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம்? ஒன்னு குற்ற உணர்வு, ரெண்டு பாவ தண்டனை, மூன்று பாவ வல்லமை, மூன்று நியாய பிரமாணம், நான்கு சாத்தானின் அதிகாரம். இதுல இருந்தெல்லாம் நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சுயாதீனமாக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் இந்த சுயாதீனத்தை நான் எப்படி யூஸ் பண்ணக்கூடாதான்? மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அப்போ இந்த செய்யாத ரூல்ஸ் போட்டாலும் வேலைக்கு ஆகாது. அடுத்தது எதுவும் வேலைக்கு ஆகாது. நான் ஏற்கனவே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த சுயாதீனத்தின் அடிப்படையில் நான் பாவம் செஞ்சா ஆண்டவர் கண்டுக்க மாட்டாரு அப்படிங்கிற எண்ணத்தோடையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. என்ன செய்யணும்? திரும்பவும் தேவனுடைய ஆவியினால தான் நடத்தப்படும். தேவனுடைய ஆவியினால தான் நடத்தப்படும். இந்த தேவ ஆவியினால் நடத்தப்படுதல குறித்து ஒரு 2-3 பாயிண்ட் நம்மள கூர்மையா கவனிக்க வேண்டியிருக்குது. அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. ஏற்கனவே வாசனம் தான். இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு இந்த வசனம் கட்டளையாக தெரிகிறதா அல்லது வாக்குத்தத்தமாக தெரிகிறதா, ஆலோசனையா தெரிகிறதா, என்ன தெரியுது அந்த வசனத்தை பார்க்கும்போது? சொல்லுங்களேன். அந்த வசனம் கட்டளையா, ஆலோசனையா, வாக்குத்தத்தமா? நமக்கு வாக்குத்தத்தம் சொன்னாலே இந்த 1ஆம் தேதி சொல்ற வாக்குத்தத்தம் தான் ஞாபகம் வருது. ஆண்டவர் வாளாக்காமல் தேலாக்குவார், பூனையாக்குவார் அப்படிங்கிறதா நமக்கு என்னவா இருக்குது? வாக்குத்தத்தமா தெரியுது. அந்த வசனத்தை நல்லா கூர்ந்து போனீங்க, அது ஒரு கண்டிஷனல் பிளஸிங். அது அந்த வசனம் ஒரு கண்டிஷனல் ப்ராமிஸ். அது என்ன ப்ராமிஸ்? மாம்ச இச்சையை நீங்க நிச்சய மாட்டீங்க, நிறைவேற்ற மாட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்?
உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற அந்த யுத்தத்துல நீங்க என்ன செஞ்சிருவீங்க? ஜெயிச்சிருவீங்கன்னு எழுதி. இதை என்னைக்காவது நம்ம வாக்குத்தத்தமா எடுத்துக்கிறோமா? என்ன கண்டிஷன் சொல்லி இருக்குது? ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. நல்ல கவனிங்க. இந்த வசனத்துல மாம்ச இச்சை எனக்குள்ளே தோன்றாது என்று எழுதப்படவில்லை. எப்படி எழுதப்படல? மாம்ச இச்சை எனக்குள்ள தோன்றாதுன்னு எழுதப்படல. மாறாக மாம்ச இச்சையை நீ என்ன செய்ய மாட்டேன்? நிறைவேற்ற மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? தவறான எண்ணமே எனக்குள்ள வரல அப்படின்னு இல்லை, எண்ணம் வந்துச்சு, அதுக்கு நான் தீனி போடலன்னு அர்த்தம். அதுக்கு நான் என்ன செய்யல? அதான் மார்ட்டின் சொன்னார், என் தலைக்கு மேல என்ன பறக்கலாம்? பறவை பறக்கலாம், ஆனா என்ன செய்ய முடியாது? கூடு கட்டுறதுக்கு நான் விட்டுறக்கூடாது. அப்போ நம்ம சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்தம் அப்படின்னு பேசுற நபர்கள் சில வித்தியாசமான காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. நான் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது இப்போ பாஸ்டரா இருக்கிற ஒரு தம்பி, என்னுடைய வயதில் கம்மி தான், அவர் ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, நான் பரிசுத்தமா வாழ முடியல பிரதர் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்த கண்ணாடியை உடைச்சி குப்பையில போட்டார். கண்ணாடி இருக்கிறதுனால தான் என்னால பரிசுத்தமா வாழ முடியல. இது ராத்திரி நடந்துச்சு. காலையில எழும்பி ஜெபத்துக்காக எழும்பி பார்க்கும்போது ஒருத்தர், எங்க பைபிள் காலேஜுக்கு முன்னால தார் ரோடு இருக்குது, அதுல ஒருத்தர் ஷால் எல்லாம் போத்திட்டு முழங்கால நடந்து வர்றாரு. நான் இருட்டுல யாரு அப்படின்னு சொல்லி தேடி போய் என்னன்னு பார்த்தா பாவத்தை மேற்கொள்ள. ஒருவேளை நம்ம கேட்கும் போது சிரிக்கலாம், ஆனா நான் அதை குறிச்சு நான் சந்தோஷத்தான் படுவேன், துக்கப்படல. ஏன் தெரியுமா? குறைஞ்சபட்சம் எனக்குள்ள போராடணுங்கிற எண்ணமாவது என்ன செய்யுது இருக்குது. அதுக்கு தப்பான முறையை நான் கையாளுறேன். ஆனா அநேகருக்கு என்ன இல்லை, போராடணுங்கிற எண்ணமே இல்லை. அப்போ எனக்குள்ள இந்த மாதிரியான எண்ணங்கள் வருகிறது, அதை நான் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கறத போக்கஸ் ஒரு மனுஷன் பண்ணிட்டான். ஆனா தவறான மெத்தட பண்ணலாம். அப்படி உங்க வாழ்க்கையிலையும் நீங்க கண்ணாடியை உடைக்கிறதுனால செல்போன் யூஸ் பண்ணாம இருக்க மாட்டீங்க. நீங்க சில காரியங்களை அப்படிலாம் பண்றதுனால அதனால நான் பாவத்துக்குள்ள, நான் தான் சொன்னேன், வெளியில இருந்து வரல, இது எங்க இருந்து வருது? உள்ள இருந்து வருது. வெளியில இருந்து வர்றதா இருந்தா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஓகே. ஆனா உள்ள இருந்து எழும்புகிற இந்த பாவத்துக்கு உள்ளேயே தான் நான் சொல்ல முடியுமே தவிர, உள்ளேயே தான் ஜெயிக்கிறதுக்கான காரியங்கள் இருக்குதே தவிர, அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வதற்காக உள்ள இருக்கிறார். எனக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, இவன் தன்னுடைய அந்த அவயவங்கள் எல்லாம் கட்டுக்குள்ள எடுத்துக்கிறதுக்கு அவன் மேலே பார்க்கிறான். உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இல்லப்பா நீ இப்படி வாழணும், இப்படி வாழணும். அப்ப ஒரு பக்கத்துல பாவ எண்ணங்கள் எனக்குள்ளே உண்டாகிறது, இன்னொரு பக்கம் பரிசுத்தமாய் வாழ வேண்டியதன் அவசியமும் எனக்கு சுட்டி காட்டப்படுகிறது. இப்பொழுது நான் என்ன செய்யணும்னா, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி யார துணைக்கு கூப்பிடணும்? பரிசுத்த ஆவியானவர். யார துணைக்கு கூப்பிடக்கூடாது? என்னுடைய பலத்தை, என்னுடைய உபவாசத்தை, என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய தீர்மானத்தை நான் இருக்கக்கூடாது. யார உதவி கூப்பிடணும்? பரிசுத்த ஆவியானவரை கூப்பிட்டா அவர் நம்மளை பாவத்தில் ஜெயிக்கிறதுக்கான உதவி செய்வார். நீங்க பாவத்துக்கு ஜெயிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவரை கூப்பிட்டு பழகிட்டீங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை அவர் விரும்புகிற விதத்துல நடத்த முடியும். விரும்புகிற விதத்துல நடத்த முடியும். ஆனா எதுக்கெல்லாமோ நான் பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுறேன், ஆனா எதுக்கு கூப்பிடுறது இல்லைன்னா என்னல்ல. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு நான் இயேசு சொல்லும்போது, ஆண்டவரை நீங்க ஹேண்டில் பண்ணுங்க, என்னால முடியல, எனக்குள்ள நடக்கிற இந்த போராட்டத்துல என்னால ஜெயிக்க முடியல, நான் வீழ்த்தப்பட்டு வேணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படி நான் அவரை டிபெண்ட் பண்ண, நான் அவரை சார்ந்து கொள்ள நான் என்ன பழக்க வைக்கிறேன்னா,
அதுவரைக்கும் என் வாழ்க்கையில சுயம் எஜமானனாக இருந்தது, என்னுடைய மாமிசம் எஜமானனாக இருந்தது, என்னுடைய உலகத்திலிருந்து வரக்கூடிய காரியங்கள் எனக்குள்ள எஜமானனாக இருந்தது. மொத்தத்துல பாவத்தினால் ஏற்றுவிக்கப்பட்டுக் கொண்டிருந்த நான் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற மனிதனாக மாறிவிட்டேன். அப்ப இது ஒரு நாள் நடந்தா போதுமாயா? ஆமா, ஒரு 3 நாள் கேம்ப் வச்சு நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஆனா கேம்ப் முடிச்சு வெளியில போனவங்க அங்க யுத்தம் காத்துட்டு இருக்கோம். அங்க நீ நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்க முடியாது. சிம்பிளா சொல்றேன், இப்ப பிள்ளைங்க நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நீங்க என்னைக்காவது கிளாஸ் எடுத்தீங்களா? எப்படி நடக்க வேண்டும் மகனே, நான் எப்படி அடிகளை எடுத்து வைத்தேன் தெரியுமா அப்படின்னு நீங்க நோட்ஸ் சொல்ல சொல்ல அந்த பிள்ளை எழுதிட்டு அந்த நோட்ஸை பார்த்து பார்த்து அதுக்கு பிறகு அடி எடுத்து வச்சுதான் என்ன படிச்சது? அதை எப்படி சொல்றாங்க? நடப்பதற்கு நடக்க பழக வேண்டும். என்ன செய்யணும்? அந்த பிள்ளை நடக்கணும். அது என்ன செய்யுது? நடக்க. புரியுதா? அது ஒரு தத்தக்க புத்தகம் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கும் போது அது என்ன செய்யுது? நடக்க பழகுது. இப்ப ஆவியெல்லாம் நடத்தல்னா என்ன அர்த்தம்? இப்ப தேவனுடைய பிள்ளை அப்படி முடிவுகளை எடுக்கணும். மாம்சத்துக்கு நோ சொல்லக்கூடிய முடிவுகளை எடுத்து ஆவியானுடைய பட்சமா இருக்கணும். விழும், எழுமணும், விழும், எழுமணும், நடந்துகிட்டே இருக்கணும். மரணம் மட்டும் பரிசுத்த ஆவியானுடைய பட்சத்தில் இருந்து நாம் நடத்தப்பட்டோம்னா நான் ஜெயம் கொள்ளுவோம். அப்போ நமக்கு இந்த பிராக்டிக்கல் தெரியும். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறோம். ஒண்ணு இந்த மாதிரி லீகலிசம், அதாவது கண்ணாடியை உடைக்கிறது, செல்போனை உடைக்கிறது, அதெல்லாம் செய்யறது. இன்னொரு பக்கத்துல என்னன்னா, நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு போய் 5 நிமிஷத்துல திரும்ப விழுந்துடுறது. இதை குறித்து நான் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு ஊழியக்காரர் எழுதின அந்த வாசகம் எத்தனை பேரால ஏற்றுக்கொள்ள முடியும் எனக்கு தெரியாது. தயவு செய்து பாவம் செய்ய மாட்டேன் என்று தீர்மானிக்காதே, பாவம் செய்வதற்கு துணையாயிரும் ஆண்டவரே என்று ஆண்டவரே கேளு. கேளு. ஏன்? அவருடைய உதவியினால்தான் இந்த பாவ இயல்பிலிருந்து நீ மேற்கொள்ள முடியும், ஜெயம் கொள்ள முடியுமே தவிர உன்னுடைய எந்த காரியத்தினால என்ன செய்ய முடியாது. அப்போ ஒவ்வொரு முறை எனக்கு டெம்டேஷன்ஸ் வரும்போது என்னுடைய பார்வையை இந்த அடிபணிய விரும்பாத பாவ இயல்பு அது கட்டுக்குள்ள வைப்பதற்காக என் பார்வையை கண்ட்ரோல் பண்றான், என் பார்வையை தேவையில்லாத பகுதிகளுக்கு கொண்டு போறான். அதன் மூலமாக நான் இச்சிக்கப்படுகிறேன், அதன் மூலமாக நான் இழுக்கப்படுகிறேன், நான் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை அவன் உருவாக்கி கொண்டே இருக்கிறான். நான் என்ன பண்றேன்? அந்த பார்வை அவனுடைய கண்ட்ரோலுக்கு போகாதபடிக்கு ஆண்டவரே என்னுடைய அவயவங்களை எல்லாம் நீதியின் அவயவங்களாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சொல்லி அவருடைய சமூகத்தில் என்ன சரண்டர் பண்றேன். ஒவ்வொரு முறையும் நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவன் என்றும், ஒவ்வொரு முறையும் நான் கிறிஸ்துவோடு கூட புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்றும். ஆகவே பாவத்துக்கு அடிமையாய் இருந்த இந்த கண், பாவத்துக்கு அடிமையாய் இருந்த கை இப்பொழுது பரிசுத்தத்துக்கு துணை போவதற்கு என்னை உடைய பலத்துக்கு பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு என்ன ஒப்புக் கொடுத்துட்டே இருக்கிறேன். அப்போ இந்த போராட்டத்தில் நான் யார் பக்கமாவே நின்றுட்டு இருக்கிறேன்னா பரிசுத்த ஆவியானுடைய பட்சமாகவே நின்று கொண்டிருக்கிறேன். அவர் என் பட்சமாக இருக்கும்போது எனக்கு எதிலும் குறைவுகள் இல்லவே இல்லை. அல்லேலூயா. அப்போ இந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கு நீங்க செமினார் அட்டெண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கு தியாலஜிக்கல் ஸ்டடீஸ் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. என்னதான் பிரயோஜனமா இருக்கும்னா நடக்கணும். ஆவியிலே நடக்க ஆவியில் நடந்து பழக வேண்டும். ஆவியினால் ஆவியானவரால் நடத்தப்பட நீ என்ன செய்யணும்? வாழ்ந்து பழகணும். அப்போ உங்க வாழ்க்கையை குறித்து ஒரு உன்னிப்பான பார்வை உங்களுக்கு இருக்கணும் சார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து என்னால பரிசுத்தமா வாழ முடியுதா? என்னால தேவன் விரும்புகிற அல்லது தேவன் பிரியப்படுகிற பரிசுத்தத்தோடு நான் காணப்படுகிறேனா? என்னால ஆண்டவர் அழைத்திருக்கிற அந்த பரிசுத்த அழைப்புக்கு ஏற்றாற்போல நான் வாழுகிறேனா? நான் தேவனுடைய சித்தத்தின்படியாக ஒரு பரிசுத்த வாழ்வு வாழுகிறேனா என்பதை நான் நிதானித்து பார்த்து கொண்டே இருப்பேன். ஆனால் எனக்கு வரக்கூடிய காரியங்களை நான் அனலைஸ் பண்ணி அதை குறித்து பேசலாம், நிறைய பேசலாம். ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், சொல்லிட்டு முடிக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்தத்தை குறித்த விஷயத்துல
நம்ம எதுலெல்லாம் கவனமா இருக்கணும்? முதலாவது, உன்னுடைய லிமிட்ஸ் என்னங்கிறது தெரியணும். ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போற பிள்ளைங்க, வேலைக்கு போற பிள்ளைங்க, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுயாதீனம் எந்த அளவுக்கானது என்று உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது தெரியாததுனாலதான் படிக்க போன இடத்துல நீ போய் பொண்ணு மாப்பிளையும் பார்த்துட்டு நோ யுவர் லிமிட்ஸ். உன்னை ஒரு நம்பி ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்கன்னா அந்த இடத்துல நீ என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கப்படுகிறதோ அதை மட்டும்தான் நீ செய்யணும். அதை மட்டும்தான் செய்யணும். தேவையில்லாத வேலை செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இரண்டாவது, கேள்விக்குரிய இடங்களை தவிர்த்து விடுங்கள். எல்லாம் சந்தேகப்படும்படியான இடத்தில் நீங்கள் இருக்காதீர்கள். மூன்றாவது, இப்படி ஒரு போராட்டம் இருக்குது அப்படிங்கறத நீங்க உணர்ந்தீங்கன்னா தனியா போராடாதீங்க. எப்படி போராடாதீங்க? தனியா போராடாதீங்க. துணைக்கு ஆண்டவரை கூப்பிடுங்க, பரிசுத்த சகோதரர்களை கூப்பிட்டு அவங்களுடைய உதவியோட வெளியே வருவதற்கு முயற்சிங்க. நாலாவது, உங்கள் வாழ்க்கையில் இது சாதாரணமான ஒண்ணுதானே, இதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எளிதாக கடந்து விடாதீர்கள், எளிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அஞ்சாவது, உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத ஓப்பனா பேசுங்க. பிரச்சனை என்ன, மாய்மாலம் பண்ணாதீங்க. ஆறாவது, ஒரு டைம் லைன் உங்களுக்கு செட் பண்ணுங்க. ஒரு முறை நான் பாவத்தில் தூண்டப்படுகிற காலத்துக்கும் அடுத்த முறை பாவத்தை தூண்டுவதற்கு செயல்படுத்துவதற்கான காலத்திற்கும் இடைவெளி எவ்வளவு இருக்கு? ஒரு நாள் தினமும் வருதா, இந்த சைக்கிள் வீக்லி ஒன்ஸ் வருதா, அல்ல மந்த்லி ஒன்ஸ் வருதா, அல்லது அந்த சைக்கிள் பாவ சோதனை எனக்குள்ள எந்த சைக்கிள் அடிப்படையில் வருது அப்படிங்கறதை நம்ம கணக்கு பார்க்கணும். ஏன்? அதையும் கணக்கு பார்த்தாதான் நம்ம ரெமெடிக்கு போக முடியும். என்ன தீர்வு பண்ணலாம் அப்படின்னு. கடைசியா ஒன்ன மறந்துடாதீங்க, அந்நியரும் பரதேசிகளும் ஆகிய நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனுக்கு உண்பதாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை, கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை நாம் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அப்போ நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையை வேதம் திட்டமா நமக்கு எச்சரிக்குது. அப்படி எச்சரிக்கிற அந்த பிரச்சனையை குறித்து நாம் அநேக நேரத்தில் கவனக்குறைவாக இருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறந்து சரியான நேர்த்தியான பாதைகளை நம்ம நடத்துவாராக. ஹல்லேலூயா. அதில் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தினால இந்த பாவத்தை ஜெயிக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தினால என்ன செய்ய முடியாது? பாவத்தை ஜெயிக்க முடியாது. ஏன்? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லும்? இதை செய்யாதன்னு சொல்லும். அதை செய்யாமல் இருப்பதற்கு தேவையான பலத்தை அது என்ன செய்யாது? கொடுக்காது. அப்போ இதை செய்யாத, அதை செய்யாத அப்படின்னு சொல்லி நம்ம போடக்கூடிய கண்டிஷன்ஸ் அல்ல, அந்த லீகலிசம் அல்ல. எதுதான் நமக்கு தேவைன்னா, பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு நல்ல வாழ்க்கை. அல்லேலூயா. புரியுதா நான் சொன்னது? புரியுதா? புரியுது? என்ன புரியுது? இப்ப நீங்க நடக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பழகணும். பழகுவீங்களா? பழகிட்டு இருக்கிறீங்களா? நீங்க போயிட்டு இருக்கிற பாதை சரிதானாங்கிறதையும் செக் பண்ணிக்கங்க. சரிதானா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஜெயமான வாழ்வுக்காக நன்றி செலுத்துங்க. ஒருவேளை இதை குறித்து அறிவு இல்லைன்னா அதை குறித்து தெரிஞ்சுக்கிறதுல கவனமா இருங்க. அடுத்து மூணாவதா, இதை உங்க வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுங்க, நடக்க பழகுங்க. உங்கள் மாமிசம் சொல்லுகிற காரியங்களுக்கு மாத்திரமே இசைவு தெரிவித்து நீங்கள் எல்லா பொழுதிலும் நீங்கள் முடிவுகளை எடுக்காதீர்கள். நான் அந்த ஜான் பைப்பருடைய 4 வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? மறந்துடாதீங்க. என்னதெல்லாம்? அடிபணியாத சீரழிவின் பெருமை. அடுத்தது, அதிகாரத்துக்கு அடிபணியாத இழிவுபடுத்தும் ஒழுக்கக்கேடு, சுயசார்புடையது.
யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்க டெசிஷன் எடுக்கணும், ஒரு படிப்பை குறிச்சு அல்லது ஒரு வேலை வாய்ப்பை குறிச்சு அல்லது ஒரு திருமணத்தை குறிச்சு. ஏன் நம்ம சுய இஷ்டத்துக்கு எடுக்கக்கூடாதுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பாவ இயல்பு அது என்ன மாதிரிதான முடிவு, இந்த நாளும் சேர்ந்து எனக்குள்ள என்ன முடிவுகள் எடுக்க தோணும் இல்லையா? ஏன் நான் சுய சித்தம் செய்யக்கூடாது? ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்னா, இவ்வளவு ஒழுக்கக்கேடான ஒன்றை நான் அடிப்படையாக கொண்டு ஒரு முடிவை எடுத்தேன்னா அதனுடைய முடிவு எப்படி சமாதானமாக இருக்க முடியும்? அதனாலதான் பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய திருமண வாழ்வை குறித்து தேவனுடைய சன்னிதானத்தில் தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில் நீங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு பொருளை வாங்குறதா இருந்தாலும் அதை வாங்குறதுக்கு முன்னால தேவனுடைய ஆலோசனையை தேடி அதன் அடிப்படையில் செய்ய வேண்டியது அவசியம். நேற்றை குறித்து அதை கொஞ்சம் தெளிவா நான் வந்திருக்கிறவங்ககிட்ட பேசுறேன். உனக்குள்ளே இருக்கிற பாவ இயல்பினாலே நடத்தப்பட்டு அந்த அடிப்படையில நீ ஒரு கோர்ஸை தெரிந்தெடுத்துட்டு அந்தபடி ஒரு வாழ்க்கை துணையை தெரிந்தெடுத்துட்டு பிறகு அதுல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு யார் ஜவாப்தாரி? சிம்பிளா நம்ம சொல்லிடுறோம், நான் சர்ச்சுக்கு போனேன், எனக்கு இந்த பாஸ்டர் தான் இருந்தாரு, இந்த ஆண்டவரை தான் ஏற்றுக்கொண்டேன், ஆனா என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது. ஐயா, சபைக்கு வந்தேன்னு சொல்றியே, ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்றியே, உனக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடிதான் நீ தீர்மானங்களை எடுத்தாயா? உன்னுடைய வியாபாரத்துக்கு, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, உன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு, உன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு, சபையின் ஐக்கியத்தை பேணி காக்கிறதுக்கு உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையின்படிதான் நீ முடிவுகளை எடுத்தாயா? எடுக்கிற முடிவுகள் எல்லாம் மாம்சத்தின்படி, பாவ இயல்பின்படி. ஆனா பிளேம் பண்றது கர்த்தரை. இது எந்த விதத்திலே நியாயம் இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒண்ணு, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்கள் என்பதை திரும்பவும் திரும்பவும் நினைவுகூர்ந்து கொண்டே இருங்கள். அதை திரும்பவும் திரும்பவும் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தி கொண்டே இருங்க. உங்கள் அவயவங்களை ஒப்பு கொடுத்துட்டே இருங்க. ஏன் ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னா, அந்த ஒப்பு கொடுக்காத அவயவங்களையும் பாவ இயல்பு தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது. ஒப்பு கொடுக்காத அவயவங்களை அவங்க அப்படி ஒரு வேடிக்கையான கதை சொல்லுவாங்கல்ல. சிலர் ஞானஸ்தானம் எடுக்கும் போது முழுசா மங்கிடுவாங்க, சிலர் கையை மட்டும் தூக்கி வச்சுக்குவாங்க. அப்படின்னா அர்த்தம், புகைப்பிடிக்கிற பழக்கத்தை மட்டும் விட மாட்டேன். சிலர் என்ன பண்ணுவாங்க, பர்சு தூக்கி பிடிச்சுக்குவாங்க, என் பர்சுக்கு ஞானஸ்தானம் வேண்டாம். இப்படி உள்ள ஒப்பு கொடுக்காத அவயவங்கள் எதுவும் வேண்டாம். உங்களுக்கு என்னெல்லாம் அறிவியல் தெரியுமோ அந்த எல்லா உறுப்புகளையும் சொல்லி, இந்த உறுப்புகள் எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இது ஒன்னும் இந்த பிசாசுடைய வஞ்சக திட்டத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, என்னை இழுத்துட்டு போயிடக்கூடாது. அப்போ ஒப்பு கொடுங்கள் என்பதும் பிரசன்ட் கண்டினியூஸ். அதை குறித்து ஏற்கனவே நான் உங்களை சொல்லியிருப்பேன். அது ஒரு ஏரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டென்ஸ். அதனுடைய விளைவு எப்படிதான் இருக்கணும்? தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டே இருக்கணும்.